சமீபத்தில் கூட இந்த யோகா தினத்தை கொண்டாடி இருந்தார்கள். உலகம் முழுவதும் இந்த யோகா அப்படிங்கிற ஒன்று ரொம்ப பிரபலமாகி கொண்டு வருகிறது. அநேக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் யோகா கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பல ஆர்டிகல்ஸ், பதிவுகள், வீடியோக்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அடிக்கடி எல்லா இடத்திலும் இந்த கேள்வியையும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் யோகா பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றாங்க, நாங்கள் அதற்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா என்பது போன்ற கேள்விகளை கேட்பாங்க. நம்ம இந்த பதிவில் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் கிறிஸ்தவ சமுதாயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இது தனிப்பட்ட விசுவாசிகளுக்கான ஒரு பதிலாக கிறிஸ்தவர்களுக்கும் யோகா இது ரெண்டையும் நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம யோகா செய்யலாமா செய்யக்கூடாதா, ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை யாராவது யோகா கிளாஸுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா என்பதை குறித்தும், இரண்டாவது இன்றைக்கு யோகான்னு சொல்லி ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்மையிலே அவர்கள் யோகா செய்வதற்கு தகுதியானவர்களா, அவங்களால யோகா செய்ய முடியுமா அப்படிங்கிற இந்த ரெண்டையும் தான் இந்த வீடியோவில் நம்ம தியானிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, இந்த யோகா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒன்று. அது யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோகம்னு சொன்னால் அதிர்ஷ்டம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் உண்மையில் இதனுடைய சரியான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இணங்குதல், அடங்கி செல்லுதல், இந்த மாதிரி அர்த்தத்தை வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த யோகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரித்திர வரலாற்று ஆசிரியர்களுக்குள்ள இந்த யோகா எப்போ தோன்றியது அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள், அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் நம்பக்கூடியது புத்த மார்க்கத்திலிருந்து தான் இந்த யோகா அதிகமாக வந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த வைணவம், சமணம், மற்ற இதில் எல்லாமே உள்ள இது பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இது பெரும்பாலும் வெளிநாட்டினர் கூட இதற்கு ரொம்ப ஃபேன்ஸாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த யோகா அப்படிங்கிறது எதுக்காக? இந்தியாவில் பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு நபர் தான் முறையான 185 வழிமுறைகளை கொண்ட ஒரு யோகா மெத்தட்ஸை முதன்முறையாக ஸ்தாபிக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்ளுகிறது உண்டு. அதில் நிறைய பேர் இருந்தாலும் கூட இந்த பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு நபரை முக்கியமாய் சுட்டி காண்பிக்கிறார்கள். இந்த யோகாவினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பரம்பொருளோடு ஒன்றரை கலந்து விடுதல். அதன் நோக்கம் இதுதான். யோகாவினுடைய முக்கியமான நோக்கம் பரம்பொருளோடு அப்படியே ஒன்றரை கலந்து விடுதல், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த யோகாவில் எப்போ இருந்து இந்த சரீரத்திற்கு, அதாவது வளைந்து அது உடல் ரீதியாக அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான இது உள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் இவைகள் எல்லாம் உள்ளே வருகின்றன. பெரும்பாலும் யோகா என்று சொல்லும் பொழுது அது ஆழ்நிலை தியானத்தை, மெடிடேஷனை மையப்படுத்தித்தான் யோகாவுடைய போதனைகள் இருக்கின்றன. ஆனால் சமீப காலமாக அது உடற்பயிற்சியோடு அது சேர்ந்து விடுகிறது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு யோகாவை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, வெறுமனே உடற்பயிற்சி சார்ந்த சில சரீர பிரகாரமான உடல் அசைவுகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆழ்நிலை தியானங்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த உடல் அசைவுகளைத்தான் யோகா யோகா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும், ஏன் பல வரலாற்று ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும், இந்த உடல் ரீதியான ஒரு உடற்பயிற்சி அது யோகா கிடையாது. இது பல நாடுகளில் பல மெத்தடில் அது நிறைய இருக்குது. ஜாப்பனீஸ்ட்டு இருக்குது, சைனீஸ்ட்டு இருக்குது. சில மாதிரியான உடலை வளைத்து அதன் மூலமாக உடல் உறுப்புகளை இன்னும் வளர்ச்சி அடை செய்த பார்த்தீங்களா. அதனால் அதை யோகா அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. யோகா அது கிடையாது. சரி, அதுதான் யோகான்னு நீங்கள் வைத்து கொண்டாலும் அதனால் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ். உங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லி தருவாங்க. யோகான்னு சொல்லி ஆழ்நிலை மெடிடேஷனுக்குள்ளே போக மாட்டாங்க. அந்த மெடிடேஷனுடைய 8 அங்கங்கள் என்னங்கிறத சொல்கிறேன். அதை வச்சு தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி இதை செய்வதற்கு தகுதியானவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். சரி, ஃபஸ்ட்டு ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை ஏதாவது யோகான்னு சொன்னால் தாராளமாக அனுப்பி வைங்க. அதனால் ஒரு பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி யோகா உடற்பயிற்சி செய்யும் பொழுது என்னுடைய உடலுக்கு நன்றாக இருக்கிறது, அது எங்கே உங்களை அழைத்து கொண்டு சென்று விடக்கூடாதுன்னா, அந்த ஆழ்நிலை தியானத்திற்குள் கொண்டு போய் விடக்கூடாது. அந்த யோகா போதனைக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதோடு கூட நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ், அவ்வளவுதான். சரி, அந்த ஆழ்நிலை தியானம் என்று வரும்பொழுது நிறைய போதனைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மனதை அமைதிப்படுத்தக்கூடிய அல்லது பரமாத்மாவோடு சேரக்கூடியதான போதனையாக யோகாவின் 8 அங்கங்களாக இந்த 8 குறிப்புகளை வைக்கிறார்கள்.
சரிங்களா? அதில் 8 குறிப்புகளும் ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்க முடியாவிட்டாலும் அவைகள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அதை இன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகள் யோகாவுக்காக நிற்கிறாங்களே, அவங்க செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. சரியா? அந்த 8க்கும் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியமம், நியமம், பிராணயாமம், பிரத்யாகரம், தாரானை, தியானம், பதஞ்சலி. இந்த 8 தியானங்கள், இந்த 8ம் படிப்படியாக ஆழ்நிலை மனதிலிருந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. இதில் ஏதோ ஒரு வகையில் எல்லா மதங்களிலும் இந்த போதனைகள் ஏதோ 1, 2 உள்ளே வந்துவிடும். சரிங்களா? அதனால் எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருது தான் இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தவறாக எடுத்து விடக்கூடாது. இதை நம்ம தியானிக்கிறதுக்கு முக்கிய நோக்கமே, இதன்படி இன்றைக்கு யோகாவை அதை தூக்கி பிடிக்கிறவர்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நியமம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே யோகாசனத்தின் வார்த்தையாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, அதாவது அதனுடைய முதல் குறிப்பை மிதவாதம், எதையும் சாராதிருத்தல், பேராசை அற்ற தன்மை, அடுத்து உரிமை கொண்டாடாதிருத்தல். இதுதான் முதல்ல யோகாவினுடைய போதனையாக இருக்கிறது. உரிமை கொண்டாடாமல் இருக்கிறது, எதையுமே சாராமல் இருக்கிறது, பேராசையற்ற நிலைமையாக இருக்குதல், மிதவாதமாக இருக்குதல். தீவிரவாதத்திற்கு நேர் ஆப்போசிட் என்னங்க? மிதவாதம். எதுலேயுமே மிதவாதம். உங்கள் கடவுளையே ஒருத்தன் கேவலமாய் பேசிவிட்டான், சிலையை ஏதாவது ஒன்று பண்ணியாச்சு, நீங்கள் வச்சிருக்கிற அந்த கடவுள் ஃபோட்டோவை எரித்து விட்டான், அடுத்த நிமிஷம் நீங்கள் என்னவா மாறிடுவீங்க? தீவிரவாதியாக மாறிடுவீங்க. எப்படி எங்கள் கடவுளை பற்றி பேச போச்சுன்னு. ஆனால் யோகா என்ன சொல்லுதுன்னா, நியமம். நிறைய பேர் ஏன் இமயமலையில் போய் அப்படியே துறவரம் பூண்டு அப்படி உட்காந்துருக்குறாங்க. இந்த யோகாசனத்தில் இருக்கிற முதல் மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் யோகா யோகா யோகான்னு சொல்லிட்டு பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். மிதவாதமாக இருக்கிறாங்க. தீவிரவாதிகளிலும் தீவிரவாதமாக வல்லவா இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை எப்படி நாம் அவங்க யோகாவுக்காக நிற்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? யோகா செய்வதற்கு துளியும் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். சரி, நம்பர் 2 நியமம். ஃபஸ்ட்டு நியமம், அடுத்து நியமம். அதில் 5 முக்கியமான குறிப்புகள் இருக்குது. நம்பர் 1 புனிதம், பரிசுத்தம். நம்பர் 2 போதும் என்கிற மனம். நம்பர் 3 எளிமை. நம்பர் 4 கற்றல். நம்பர் 5 கடவுளிடம் சரணாகதி அடைதல். இதுவும் எதற்குமே வாய்ப்பே இல்லை. அதில் பாருங்க, போதும் என்கிற மனம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எளிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி யோகா பண்ணுறவங்க எளிமையா? நம்ம நாட்டு பிரதமரை குறித்து எதிர்க்கட்சிகள் வைத்த மிகப்பெரிய ஒரு வாதமே, இவர் ஏழைத்தாயின் மகனாக இல்லையே, இவர் பாருங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு 10 முறை இவர் ட்ரெஸ் மாத்துறாரு, இவருக்கு உணவு பாருங்க 10 லட்சம் ஒரு நாளைக்கே செலவாகுது என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க யோகாவை அதிகமாய் மையப்படுத்தினார்கள். ஆனால் யோகாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒன்று என்ன? நியமம், எளிமை. இல்லையே, அப்புறம் எப்படி நாம் யோகாவை ஊக்குவிக்கிறோன்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு சாமானியனான பார்வையாக என்னுடைய பார்வை இருக்கிறது. ஈவன் கிறிஸ்டியானிட்டிலையும் இது இருக்குது. பொருளாசை இல்லாமல் பண ஆசை இல்லாமல் இருங்கன்னு சொன்னால் எத்தனையோ போதகர்கள் பண ஆசைங்கிறதுல விழுந்து கிடக்கிறாங்க. அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பணத்தை அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே விரும்பி நடக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது எல்லா மத ஏமாற்றுக்காரர்களிடத்திலும் இது இருக்கிறது. நான் அதனால் ஏதோ என்னுடைய கிறிஸ்டியானிட்டியில் அது இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்டியானிட்டியில் தவறானவர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவம் அப்படி அல்ல. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசனம். இதன் பொருள் அமர்தல் அல்லது உடலின் நிலை. அடுத்து பிராணயாமம், மூச்சை அடக்குதல், இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல், வாழ்க்கை ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல், இதெல்லாம் பிராணயாமம். அடுத்து பிரத்யாகரம், புற உலகப் பொருளிலிருந்து 5 புலன்களையும் விலக்குதல், உலக விஷயத்திலிருந்து தன்னை எல்லா விதத்திலும் ஒடுக்கி வைக்குதல். தாரானை, மன ஒருமைப்பாடு, ஒரே பொருளின் மீது முழு கவனத்தையும் நிலைப்படுத்துதல். அடுத்து தியானம், ஒரு காரியத்திற்காக எதற்காக நீங்கள் தியானிக்க ஆரம்பித்தீர்களோ அதனுடைய உண்மைத்தன்மையை ஆழ்ந்து சிந்தித்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி, இதுக்கு சரியான தமிழ் வார்த்தை சமாதி என்று போட்டிருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சமாதி என்று பொருள் தரக்கூடிய பதஞ்சலி அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அது உண்மையிலே அது சமாதி தானான்னு தெரியல. இந்த பதஞ்சலி பொருள் எல்லாம் அந்த சாமியார் விற்றுக்கிட்டு இருந்தார். ஒருவேளை சமாதின்னு பேர் வச்சே விற்றுக்கிட்டு இருக்காரு. எப்படி அப்படி விற்க முடியும்னு தெரியல எனக்கு. சரி, விட்டு விடுதலை ஆகுதல், உணர்வுகளை தியானிக்கும் பொருளுடன் இணைத்து விடுதல். அது சரியான தமிழ் அர்த்தம் எனக்கு புரியல. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு புரியுது, விட்டு விடுதலை ஆகுதல். ஆக மொத்தத்தில் இது எல்லாமே ஒரே கருப்பொருளை உடையவைகளாகத்தான் இருக்கிறது. யோகான்னு சொன்னாலே
விட்டு விடுதல். ஆனால் நம்ம ஆட்கள் இன்னைக்கு யோகா யோகான்னு சொல்லிட்டு மார்தட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நான் அரசியல்வாதிகளை சொல்கிறேன். சரி, ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் யோகா செய்யலாமா அப்படின்னு கேட்டால், யோகாவினுடைய போதனை வெறும் இந்த 8 அங்கம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இந்த யோகாவின் 8 அங்கங்கள்ங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் யோகாவின் போதனைகள், ஆழ்நிலை தியான போதனைகள் எதுவுமே அது சரியானது அல்ல. நம்ம வேதத்தின்படி அவைகளை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நாம் செய்யலாம். அதுக்கும் யோகாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது என் தனிப்பட்ட கருத்து. ஸோ அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.